டீ குடிக்க எவனுமே வர மாட்டான். டீ வேற சுண்டுது, இதுல போண்டா வேற ஆறுது, அதுல ஈ வேற மிக்குது. வாங்க வாங்க. என்னோட அண்ணா உங்க பேர் என்னண்ணே? என் பேரு டம்மால் டும்மால் வடிவேலு. அது என்னடா அது டமால் டுமேல் வடிவேலு? நான் பேசுறது எல்லாருக்கும் டம்மால் டுமேல்னு கேட்கும், அதனாலதான் என் பேரு டம்மால் டுமேல் வடிவேலு. சரி சரி வாங்க வாங்க. உங்க பிசினஸ் என்ன அண்ணா உங்களுக்கு என்ன தானே வேணும்? எங்களுக்கு தங்க நகை வேணுண்ணா. என்னது தங்க வீடு வேணுமா? ஐயோ இங்க அந்த மாதிரிலாம் வீடு இல்லைண்ணே. இவ்வளவு பெரிய கிராமமா இருக்கு, தங்க வீடு இல்லைங்கிறீங்க? அண்ணா இங்க ஓட்டு வீடு இருக்கு, கூரை வீடு இருக்கு, மாடி வீடு கூட இருக்குண்ணே. ஆனா தங்கத்துல வீடே இல்லைண்ணே. ஐயோ நான் அந்த மாதிரி தங்க வீடு கேட்கலங்க, தங்குறதுக்கு வீடு வேணும்னு கேட்டேங்க. அது அப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே? நீ தெளிவா கேட்ட நான் தெளிவா சொல்லிருப்போம்ல. சரி உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில சொல்லுங்க. நீ கேளுங்க, நான் கரெக்டா பதிலா சொல்றோம். நான் 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா எனக்கு லாபமா நட்டமா? என்னடா அது பெருசாலி ஓடுது? பெருசாலாம் ஓடல, நான் தான் சிரிச்சேன். அதை ஒழுங்கா சிரிக்க வேண்டியதானே? 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கி 150 ரூபாய்க்கு வித்தா உனக்கு லாபம் தானே? நீ தப்பா சொல்லிட்ட, உனக்கு வீடெல்லாம் கிடையாது. எப்படி நான் கரெக்டா தானே சொன்னேன்? நான் 100 ரூபாய்க்கு பருத்தி வாங்கி 150 ரூபாய்க்கு வித்துருக்கேன். இதுல நான் ஆளுங்களுக்கு கூலி எல்லாம் கொடுக்கணும்ல. நீ தெளிவா கேட்க முடியாயா? எதுவா இருந்தாலும் குழப்பிக்கிட்டே இருக்க. சரி சரி நான் கடைக்கு வந்துட்டு டீ குடிக்காம போனேன். உங்க ஊர்ல உள்ள எத்தனை பயில்வாடி சொல்லி வீடு தரக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன். சரி அதெல்லாம் சொல்லாத. இந்த போண்டா எவ்வளோ? 6 ரூபா. 6 பேருக்கு 6 ரூபாங்கிற? ஆறி போனதுனாலதான் 6 ரூபா, இல்லைன்னா அது 10 ரூபா. என்ன பண்றது, இப்ப காசு வேற இல்லையே. கொஞ்சம் குறைச்சு கொடுங்க. என்னது குறைக்கணுமா? ஓ ஓ ஓ ஓ ஓ வெறி பிடிச்ச கல்ல யாரை பாத்துடா வெறி பிடிச்சிட்டு? நீ தானே குலைக்கிற, அதனாலதான் வெறி பிடிச்சிருக்குங்கறா. நீ தானடா குறைச்சு கொடுக்க சொன்ன. நான் விலையா குறைச்சு கொடுக்க சொன்னையா? அது அப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே? விலையெல்லாம் குறைக்க முடியாது, காசு எடு. என்கிட்ட பைசா வேற இல்லையே. பைசா இல்லாம எதுக்குடா டீ கடைக்கு வரீங்க? போங்கடா இல்ல. ஐயோ சரி சரி இனிமே யாரும் டீ குடிக்க வரமாட்டான் போல. போண்டாவை தின்னுட்டு கடை எடுத்து வைப்போம். சூப்பரா இருக்கு. ஐயோ என்ன உடம்பெல்லாம் அரிக்குது. சரி ஹாஸ்பிட்டல் போலாம். வாங்க வாங்க. இப்ப எனக்கு என்ன பண்ணுது? ஓ நீங்க பைத்தியமா? பைத்தியம் இல்ல பைத்தியம். ஓ பைத்தியத்தை சரி பண்றடா. அதுதான். ஓ நான் தப்பா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல கரெக்ட்டா வந்துட்டீங்க. வாங்க. சொல்லுங்க. என் உடம்புல உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? எனக்கு வயித்துல வான வெடிக்க போடுற மாதிரி டமால் டமால்னு சத்தம் கேக்குது. காதுக்குள்ள கருப்பு உண்டு பூந்த மாதிரி கொயின்னு சத்தம் கேக்குது. இதுல அந்த அரிப்பு வேற. கண்டதை வாங்கி சாப்பிடாதீங்கண்ணா. நான் எங்க கண்டதை வாங்கி தின்னேன்? நானா செஞ்சேன். என் கடை போண்டாவை தான் தின்னேன். அப்படியா? இந்தாங்க இந்த 200 ரூபா வச்சுங்க. எல்லாருக்கும் இந்த உங்க கடை போண்டா அவங்க கொடுங்க, நானும் கொஞ்சம் லாபம் பார்த்துக்கிறேன். அப்ப ஏன் கதி? உங்களுக்கு ஃப்ரீயாவே வித்து பார்க்குறேன். சரி சரி மருந்து எழுதி கொடுங்க. இந்தாங்க இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. ஐயோ இருத்தியா? என்ன திங்காத மருந்து வாங்கி திங்க சொன்னையா? நீ தானே அதை சாப்பிட சொன்ன. நீ என்னை ஏமாத்திட்ட. ஒழுங்கு மரியாதை எனக்கு காசு கொடு. ஐயோ உடியா. இந்த டாக்டருங்களெல்லாம் நம்ப முடியாது. நம்ம வீட்டுக்கு போய் கசாயம் வச்சே குடிச்சுப்போம். என்ன வந்துட்டீங்களா? டாக்டரை பார்த்து பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே? இல்லையே, நல்லா கூலி கிளாஸ் போட்டுட்டு டிப் டாப்பா இருந்தாரு. ஐயோ நான் அதை கேட்கல. உங்க உடம்புக்கு எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையான்னு கேட்டேன். என் உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த டாக்டர் தான் அட்மிட் பண்ணணும். என்னங்க சொல்றீங்க? சரி சரி அதை விடு. இன்னைக்கு என்ன வீட்டில் சமையல் வாசனை தூக்கலா இருக்கு. வீட்டுக்கு யாரு விருந்தாடி வந்திருக்காங்களா? எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என் தம்பி வந்திருக்கான். அதானே. என்ன சாப்பாடு? வான்கோழி பிரியாணி. என்னது வான்கோழி பிரியாணியா? எனக்கு இங்க வைத்த வழியா அவனுக்கு வான்கோழி பிரியாணியா? ஆமா எங்க வீட்ல இருந்து யாரும் உங்களுக்கு பொறுக்காது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நான் தெளிவா தான் இருக்கேன். உங்க அக்கா தான் கொஞ்சம் குழம்பி இருக்கு. டீ கடையெல்லாம் நல்லா ஓடுதா? என்னது டீ கடை ஓடுதா? இல்லையே மாப்பிள்ள, நான் பார்த்தேன். நீ அங்கேயே தானே இருந்துச்சு. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ நின்னியா? நான் டீ கடையில வியாபாரம் ஓடுதான்னு கேட்டேயா? அது அப்படி தெளிவா கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் நல்லா தான் ஓடுது.
வச்சிருக்கா, வாங்க சாப்பிடலாம். என்னது, வீட்டுக்கு உன் தம்பி வந்திருக்கான், இலைய சாப்பிட சொல்ற? ஐயோ ஐயோ, நான் இலை மேல இந்த சாப்பாடை சாப்பிட சொன்னேன். அதை அப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே. சரி வாங்க சாப்பிடலாம். அப்போ மாமா ஆப்பு மாமா. ஓ, உள்ளே சலூன் கடைலாம் வச்சிருக்கீங்களா? ஆஹா, நான் காலையிலே ஷேவிங் பண்ணிட்டு வந்தேனே. என்ன காலையிலேவா? ஆமா, இங்க பாருங்க. ஐயோ சார், நான் அதை சொல்ல, சேவ்னா சேவிங் சார், சேமிப்பு. ஓ அதுவா, நான் அதெல்லாம் பண்ணவில்ல. போர்டு ஒட்டியிருந்தாங்க, தங்க நகையின் பேர்ல கடன் தரோன்னு, அதை வாங்க தான் வந்தேன். ஆமா சார், எத்தனை பவுன் நகை? சும்மா எத்தனை பொண்ணு வேணா வச்சுக்கங்களேன். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, அப்பதான் நான் ஏதாவது பண்ண முடியும். சரி, ஒரு பேப்பர் பேனா தாங்க மேடம். 5 பவுன் தங்க நெக்லஸ் தாங்க மேடம். என்ன சார் இது? மேடம், நீங்க தானே மேடம் போர்டில் போட்டிருந்தீங்க தங்க நகையின் பேர்ல கடன் தரோன்னு. நான் தெளிவா 5 பவுன் தங்க நெக்லஸ்னு எழுதியிருக்கேன். ஒரு பவுனுக்கு 10,000னா 5 பவுனுக்கு 50,000 ரூபா. டக்குன்னு தாங்க நான் போகணும். என்ன சார் விளையாடுறீங்களா? இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி கொடுத்தா எப்படி தர முடியும்? நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. மேடம் அதெல்லாம் முடியாது. நீங்க போர்டில் அதெல்லாம் போடலை மேடம். எனக்கு டக்குன்னு தாங்க. எனக்கு எப்படி புரிய வைக்கலாம்? சரி சார், நீங்க சொன்ன மாதிரி நான் தரேன். ஆனா நீங்க ஒரு டாக்குமெண்ட்ல எனக்கு சைன் பண்ணி தரணுமே. ஓகே மேடம். இந்தாங்க. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். இந்தாங்க சார் உங்க 5 பவுன் 50,000 ரூபாய் பணம். என்ன மேடம், வெறும் பேப்பரா இருக்கு? நல்லா பாருங்க சார், 50,000 ரூபாய் பணம்னு எழுதியிருக்கேன். ஐயோ, நம்ம தான் ரொம்ப ஓவரா போயிட்டோமோ. மேடம் நான் சைன் போட்ட டாக்குமெண்ட்டை மட்டும் தந்துருங்க மேடம், நான் வீட்டுக்கு போயிடுறேன். அதெல்லாம் தர முடியாது. என்ன விளையாடுறீங்களா? நீங்க 50,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். 6 மாசத்துக்குள்ள வட்டியும் முதல்ல கட்டினாதான் நான் டாக்குமெண்ட் தருவேன். ஐயோ, இப்போ என்ன பண்ணுவேன்? என்னம்மா இங்க பண்றீங்க? இல்லை மாப்பிள்ள, வெளில போர்டு ஒட்டியிருந்தாங்க தங்க நகையின் பேரில் கடன் தரோன்னு. அதனால தான் பேப்பரில் எழுதி மாட்டிக்கிட்ட மாப்பிள்ள. இப்போ 6 மாசத்துக்குள்ள வட்டியை கட்ட சொல்றாங்க மாப்பிள்ள. நான் சொன்னேன் மாமா, படிச்சு சொன்னேன் மாமா. தனியா வராங்க. அக்காவுக்கு தெரிஞ்சா அப்ப என்ன ஆகுறது? சரி, நான் இனிமே யாரையுமே குழப்ப மாட்டேன். நான் எப்பொழுதும் தெளிவாகவே இருக்கேன். நன்றி, வணக்கம்.